ஓகேங்களா. மாக்காப்பாக்கும் செலவு கிடையாது. மாக்காப்பா மாதிரி புகழ் மாதிரி நான் எந்த இடத்துல விளம்பரம் பண்ணி சாப்பிடல. நான் உழைச்சி சம்பாரிச்சு சாப்பிடுறேன். விஜய் தொலைக்காட்சியில் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற நிகழ்ச்சிகளில் முக்கியமானதுதான் குக் வித் கோமாளி. தற்போது இந்த நிகழ்ச்சியின் 7வது சீசன் ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் ஒளிபரப்பாகி வருகிறது. இந்த சீசனின் சிறப்பு என்னவென்றால், போட்டியாளர்கள் தம்பதிகளாக கலந்து கொண்டு போட்டியிடுகிறார்கள். மனோ ஜமீலா, அரவிந்த் சேஜு சங்கீதா, கானா வினோத் பாக்யா, ரியாஸ் நிஷா, சம்யுக்தா அனிருத்தா ஸ்ரீகாந்த், அறந்தாங்கி நிஷா மற்றும் அவரது கணவர் டிராவிட் செல்வம் ராஜி உள்ளிட்ட பலர் இந்த சீசனில் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் புகழ், சுனீதா, ராமர், தங்கதுரை ஆகியோர் கோமாளிகளாகவும், ஷெஃப் தாமி, மாதம்பட்டி ரங்கராஜ், கௌஷிக் சங்கர் ஆகியோர் நடுவர்களாகவும், நடிகை ரோஜா சிறப்பு நடுவராகவும் இணைந்துள்ளனர். இந்நிலையில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலம் பிரபலமானவரும் பிக்பாஸ் 9 போட்டியாளருமான வாட்டர்மெலன் திவாகர் வெளியிட்ட வீடியோ ஒன்று தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வீடியோவில், ஏப்ரல் 10ஆம் தேதி குக் வித் கோமாளி ஷூட்டிங்கிற்காக வந்தேன். அப்போது கானா வினோத், புகழ், மாகாபா ஆனந்த் மூவரும் சேர்ந்து என்னை தாக்கினர். குறிப்பாக மாகாபா ஆனந்த் குடிபோதையை என் காதில் அடித்ததால் இரத்த காயம் ஏற்பட்டது என்று தெரிவித்துள்ளார். இதையடுத்து EVP ஃபில்ம் சிட்டி அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாகவும், என்னை பற்றி பேசினாலும் பரவாயில்லை, ஆனால் என் குடும்பத்தை பற்றி அவதூறாக பேசியது மிகவும் வேதனை அளித்தது என்றும் கூறியுள்ளார். இந்த சம்பவம் தற்போது ரசிகர்கள் மத்தியில் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. மக்கள் செல்வாக்கால நான் கண்டிப்பா திரை உலகத்துல வருவேன். நன்றி.